நிச்சயமாக ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்தா வருகிறது. அதுல பாருங்க, முதல்ல எந்த காட்சிகள் லீக் ஆனிச்சு? ஃபர்ஸ்ட் வர நான் எந்த காட்சியிலையும் பார்த்த ஒரே ஒரு காட்சி மட்டும் தான். விஜய்க்கு வந்து பிரஸ் ரிப்போர்ட்டர் அந்த 3 டைரக்டர்ஸ் வந்து கேள்வி கேட்கறாங்க. அவர் வந்து அப்பயும் வழக்கம் போல பிரஸ் பார்த்து ஓடுறாரு. அவர் பிடிச்சி இழுத்துட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அவர் எல்லாரும் வாக்கு அளிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கை காட்டிட்டு போறாரு. அப்போ அரசியல் சார்ந்த காட்சிகளை ரொம்ப கவனமா லீக் பண்றாங்க. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ இன்ட்ரோ சீன் தான் லீக் ஆகுதுன்றீங்க. அதுல ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றீங்களா? நிச்சயமா காரணம் இருக்கு. நிச்சயமா காரணமா சொல்றேன் இல்லையா? இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது விஜயுடைய ஒரு நோக்கம். அது விஜய் தான் செய்தாரா அல்லது கேவின் ப்ரொடக்ஷன் செஞ்சாங்களா இல்ல யார் செஞ்சாங்கன்னா சொல்ற மாதிரி விசாரிச்சு அந்த உண்மை வரட்டும். ஆனால் இதுல நோக்கம் வந்து எல்முருகனுக்கு இருக்கு, உதயநிதிக்கு இருக்கு, இல்ல விஜய்க்கு இருக்கான்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக விஜய்க்கு இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நோக்கம் இருக்கின்றது. பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கலாம். பாத்தீங்களா சொன்னேன் இல்லையா? இது வரைக்கும் விஜய்க்கு தான் உச்சபட்ச அதிகபட்ச நோக்கம் இருக்கு, காரணமும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த சிபி ஆனா கடந்த காலங்கள்ல இந்த திரைப்படத்தை ஒரு 500 கோடி ரூபாய் முதலீடு செய்து ஒரு தயாரிப்பாளர் எடுத்திருக்காரு. அவருக்கு எந்த வகையிலும் நஷ்டம் வந்துடக்கூடாது. அதனாலதான் அமைதி காத்த விஜய் இன்னைக்கு அரசியல் ஆதாயத்துக்காக அந்த 500 கோடி ரூபாய் பொருட்படுத்தாம பைரசியை அவரே விட்டாருன்னு சொல்றீங்களா? ஏங்க இன்னைக்கு எல்லாம் என்ன ட்வீட் எழுதுறாங்க? கலெக்ஷன்லாம் நாங்க என்னைக்கோ பார்த்தாச்சு, இது எலெக்ஷன் வேலைன்னு சொல்லி எழுதுறாங்க. தாவேக்கு நிர்வாகிகள் தான் எழுதுறாங்க. எங்க ஆடியோ ரைட்ஸ் மலேசியால எங்க வச்சாங்க? காசு பார்த்தாங்களா பார்க்கலையா? காசு பார்த்து முடிச்சிட்டாங்க. மலேசியால டிக்கெட் வித்ததுல எவ்வளவு காசு பார்த்தாங்க எல்லாருக்கும் தெரியும். அமேசான் வந்து இன்னைக்கு இப்ப சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் இந்த படம் வெளியே வந்த பிறகு அமேசானோ நெட்ஃபிளிக்ஸ் ஏதாவது ஓடிடி பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்க தான் போறாங்க. இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் நான் அந்த கருத்துல இருந்து மாறுபடுறேன். விஜயோட ரசிகர்கள் இன்னைக்கு பாக்குறோம், என்ன குப்பை படமா இருந்தாலும் போய் பார்ப்பாங்க. நான் தப்பா சொல்லல, என்ன படமா இருந்தாலும் அவங்க XYZ என்ன படமா இருந்தாலும் போய் பார்ப்பாங்க. அதனால அந்த கலெக்ஷன் எல்லாம் எடுத்துரும். அதனால நஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ப்ரொடக்ஷன் தரப்புக்கு நஷ்டம் கிடையாது. சேட்டலைட் ஏற்கனவே வித்தாச்சு. அது நம்ம சேட்டலைட் யார் இருக்குங்கிறது தெரியும். அதனால கலெக்ஷனாக பெரிய நஷ்டம் எல்லாம் இந்த படம் ஏற்படுத்தாது. பிரச்சனை கேட்டீங்கன்னா இத அப்போ பொலிட்டிக்கல் மைலேஜ்னா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இதோட கோ ப்ரொடியூசர் யாரு? விஜய் கூட இருக்கிற ரூட் நிறுவனத்தை நடத்துற ஜெகதீஷ் பழனிசாமி கோ ப்ரொடியூசரா இருக்கார். அப்போ இந்த படத்தை முதல்ல வர்ற காட்சிகள், அதற்கு பிறகு முழு படமும் வருது. விஜய் ரசிகர்கள் தொடர்ச்சியா என்ன பண்றாங்க? இந்த படத்தை பார்க்காதீங்க அவன் போய் ஃபுல்லா பார்த்துட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறது. இந்த காட்சியை பார்க்காதீங்க, அந்த காட்சியை பார்க்காதீங்க, இப்படி இருக்கு அப்படி இருக்கு. ஏன் மாஞ்சு நீ பாக்குறீங்க? ரொம்ப நல்லா வச்சு இல்ல, அவங்க அண்ணன் படம் ரிலீஸ் ஆகுனீங்க, வெயிட் அவசரப்படுற ஃபுல்லா உட்காந்து பாக்குறதே விஜய் ரசிகர்கள் தான். அப்போ அவங்க அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்துக்கு கமெண்ட் எழுதிக்கிட்டு அவங்க எழுதிட்டு இருக்காங்கன்னா இதற்கு என்னன்னா என்ன கொண்டு போய் சேர்க்கணுமோ பொலிட்டிக்கலி இவ்வளவு நாள் சிபிஎஃப்சி பத்தி எப்ப விஜய் பேசுற ஒரே ஒரு தருணத்துல பேசினார். முதலமைச்சர் ஸ்டாலின் கூட ரொம்ப பூசி முடிக்கணும் சொன்னார். நான் சொல்றேன், முதலமைச்சர் ஸ்டாலின் மற்ற எல்லோருமே சிபிஎஸ்ஐ கண்டித்தார்கள். கண்டிக்காத ஒரே தரப்பு விஜய் தரப்பு மட்டுமாகத்தான் இருந்தது.